ஹாய்! இன்னைக்கு விப்பிங் க்ரீம் எப்படி பீட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ணுறது ஃபியானோ பிராண்டு. இது பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். இது எம்ஆர்பி 220, ஆனால் ஆக்சுவலாக சூப்பர் மார்க்கெட்டில் 195க்கு தராங்க. இது நெட் வெயிட் பார்த்தீங்கன்னா 1 கேஜி. இப்போ எப்படி விப்பிங் க்ரீம் பீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கணும். அதில் 1 ட்ராப் கூட வாட்டர் இருக்கக்கூடாது. நான் விப்பிங் க்ரீம் 1 கப் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஹேண்ட் மிக்சரில் இருக்கிறதுலே ஸ்லோ ஸ்பீடில் போட்டு தான் ஆரம்பிக்கணும். அது 1 மினிட்ஸ் அடிச்சுக்கலாம். 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இருக்கிறதுலே ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளேயே நல்லா விப்பிங் க்ரீம் நல்லா விப்பாகி வந்துடும். விப்பிங் க்ரீம் எப்பயுமே நம்ம ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும். நம்ம அடிக்கிறதுக்கு 10 மினிட்ஸ் முன்னாடி வெளியில் எடுத்து வச்சா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வேவியாக வர ஆரம்பிச்சிட்டுனா நம்ம க்ரீம் ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இன்னும் கரெக்டாக 1 மினிட்ஸ் அடித்ததுக்கப்புறம் க்ரீம் ரெடி ஆயிரும். க்ரீம் ரெடி ஆகிட்டு நான் அப்படியே பீட்டரை மேலே தூக்கிட்டோன்னா வெளியிலலாம் ஸ்பில் ஆயிரும். பீட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு தான் வெளியில் எடுக்கணும். எடுக்கும்போது இந்த மாதிரி ஸ்டெப் பீக்ஸ் வந்துச்சுன்னா க்ரீம் ரெடி ஆகிட்டு. இன்னும் ரெடி ஆகிட்டான்னு கன்ஃபியூஸாக இருந்தால் பாத்திரத்தை அப்படியே ஃப்ளிப் பண்ணோன்னா அது கீழே விழாமல் இருக்கணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான், விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்மளுக்கு தேவையானதை பைப்பிங் பேக்கில் போட்டு கலர்லாம் ஃபில் பண்ணி நம்ம என்ன டிசைன் வேணுமோ கொடுத்துக்கலாம். வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு ஹோம்மேட் கேக்ஸ் வேணும்னா கீழே தெரியுற இன்ஸ்டா ஐடிக்கு டிஎம் பண்ணுங்கள்.